ஹாய் கைஸ், வெல்கம் டு பேக் அண்ட் குக் வித் ஹரி. தீபாவளி வந்தாச்சு அப்படின்னா வீட்டில் சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய டைம் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட 5 சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டியான தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். பர்ஃபெக்ட் ஃபார் தீபாவளி ட்ரீட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் காரம் சமோசா ரோல் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலக்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஃபார்ம் ஆனதும் 20 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிருங்க. கப்ல வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்க மசிச்சு கூட 1/2 பல்லாரி வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட 1 ஸ்பூன் லெமனோட ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை லேசா சர்க்கிளா தேய்ச்சி வச்சுக்கோங்க. மசாலாவை சென்டர்ல ஸ்ப்ரெட் பண்ணி ஓரத்துல எல்லாம் சீல் பண்றதுக்காக லைட்டா தண்ணி தேய்ச்சி 2 ஃபோல்ட் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. தின் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி ரோல் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சா பியான சமோசா ரோல் ரெடி. 2வது காரம் ஓமப்பொடி செய்யறதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கெட்டி பதத்துக்கு இருக்கணும். முறுக்கு அச்சுல ஓமப்பிடி அச்சை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்து சூடான எண்ணெயில புளிஞ்சு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி திருப்பி போட்டு எண்ணெய் சத்தம் அடங்குற வரைக்கும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓம பொடியை பொடி பண்ணி கூட 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்ச கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணா ஓம பொடி ரெடி. 3வது காரம் தட்டை செய்யறதுக்கு 2 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் கடலை மாவு, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் பொடியா வெட்டினது, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து பிணைஞ்சு சூடான 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட 2 ஸ்பூன் ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதம் வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளா புடிச்சு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கவர்ல எண்ணெய் தடவி உருண்டைகளை வச்சு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஒரு கப் வச்சு பிரஸ் பண்ணி பிளாட் ஆக்கி ஃபோர்க் வச்சு சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. சூடான எண்ணெயில தட்டை போட்டு லோ ஃப்ளேம்லயே பொரிச்செடுத்தா சூப்பர் கிறிஸ்பியான தட்டை ரெடி. 4வது காரம் பூந்தி செய்ய கப்ல 1 டம்ளர் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூந்தி கரண்டியில மாவை ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணா பூந்தி ஒரே சைஸ்ல எண்ணெயில விழும். எண்ணெய் சத்தம் அடங்குற வரைக்கும் பூந்திய பொரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. பூந்தி அளவு சூடுல இருக்கும் போது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கை நிறைய நடக்கல பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணா கிறிஸ்பியான பூந்தி ரெடி. 5வது காரம் பாலக் முறுக்கு செய்யறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. பவுல்ல 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வெண்ணெய், அரைச்ச உளுந்து, பாலக்கீரை தண்ணி விட்டு அரைச்சது தேவையான அளவு சேர்த்து சப்பாத்தி பதம் வர வரைக்கும் பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. முறுக்கு அச்சுல மாவை போட்டு கரண்டிக்கு பின்னாடி எண்ணெய் தேய்ச்சி முறுக்க புழிஞ்சு சூடான எண்ணெயில போட்டு எண்ணெய் சத்தம் அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுத்தா பாலக் முறுக்கு ரெடி. எல்லாருக்கும் இந்த 5 ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.